ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் டாரட் அஸ்ட்ரோ கலையரசியின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று, அதாவது ஆங்கில வருடத்திற்கு 13/11/2021 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:10 குரு பகவான் தனது நீச வீடான மகரத்திலிருந்து கும்ப வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது வருட கிரகமான இந்த குரு பகவான் பெயர்ச்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும், அதாவது குரு பார்வை 5, 7, 9 அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடவுள் குலதெய்வம் கோயில் போக முடியாதவங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்போ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறதுக்கு திண்டுக்கல்லில் இருந்து திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க ஐயா. விருச்சக ராசியை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக இருக்கிற தனுசு ராசியை பற்றி பார்க்கலாங்க ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் கும்பத்தில் உட்காந்து 5ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கறது தனுசுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது பொதுஜன தொடர்பு, கலத்தரம், லாபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தொடர்பு கொடுறாரு இல்லைங்களா? அதுபோக அதுக்கு ராசி அதிபதி அவர் தானே, அதிபதியே இருக்காரு. அப்படிங்கும்போது அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் ஐயா? தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். தனுசு ராசிக்கு மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் தனகனக வஸ்து வாகன யோகஸ்தானத்திற்கும் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அப்போ ராசியாதிபதி ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இதுவரை இருந்து கொண்டிருந்தது காரகோபாவனாஸ்திங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானமின்றி நிறைய முயற்சி பண்ணாலும் நடக்கிறதில்ல. இப்போ எங்கே ஒருத்தருக்கு கோடி ரூபா வரணுமோ அவங்க லட்ச ரூபா வருது, எங்கள் லட்ச ரூபா சம்பாதிச்சு தான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் தான் வருது. அந்த மாதிரி தன்மையில இதுவரைக்கும் சஞ்சரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு அந்த குரு பகவான் போகிறான். அப்போ ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தை போகும்போது முயற்சியின் தன்மை மேலோங்கும். முதல்ல நமக்கு அந்த முயற்சியின் தன்மை மேலோங்கும் போதுன்னா இதுவரை இருந்த விட ஒரு கடின உழைப்பு, தனுசு ராசிக்காரங்க ஒரு கடின உழைப்பு வரும். இதில் நிறைய பேருக்கு தனுசு ராசியில் எல்லாரும் தனுசு ராசி அப்படி இருக்கும், தனுசு ராசி இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேர் போராட்டமான வாழ்க்கையை தனுசு ராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மூல நட்சத்திரமாகட்டும், பூராட நட்சத்திரமாகட்டும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அவ்வளோ பிரச்சனை வர்றதில்லை, ஏன்னா அது பாக்கியாதிபதி நட்சத்திரம் போய் போகிறது. அப்போது அந்த மூலம் பூராட நட்சத்திரக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சந்திப்பில் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அது கொடுக்கும், ஒரு வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த தனுசு ராசிக்கு இப்போ கண்டிப்பாக ஏற்படும். அப்போ முயற்சி ஸ்தானம், முயற்சினால் ஒரு வெற்றி, கீர்த்தி, புகழ் அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு தன்மையை தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு தானே. இப்போ 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் அவர் சஞ்சரி இருக்கிறது அப்படிங்கன்னா தாய் வழியில் இது சில செலவுகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வசதி வாகனங்கள் விஷயத்தையும் கொஞ்சம் செலவுகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஏன்னா குரு இருக்கும் இடத்துல பாழாக்கும், பார்க்கும் பார்வைக்கு தான் அதுக்கு வேல்யூ. அப்போது தனுசு ராசிக்கு நல்லது. மீனராசி வரும்போது மீனராசி பற்றி நம்ம பேசிக்கலாம். இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை இந்த குரு பகவானின் பார்வை, இந்த ராசியாதிபதி பார்ப்பதனால் 7ஆம் இடம் என்பது கலத்தரம், இல்லறத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, எதிர்த்தரப்பு வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை, நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அப்புறம் தொழிலில் கூட்டு தொழில் செய்வார்கள், பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இத்தனை தன்மைகளையும் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக அது உருவாக்கி கொடுக்கும். அது கொஞ்சம் அது ஒரு சாதகமான விஷயம்தான். ஏன்னா எதிர்த்தரப்பு வருமானம் நமக்கு எதிராளித்தம் கொடுத்தா தான் நமக்கு வருமானம். நம்ம போய் நோட்டு அடிக்கவா முடியாது. எதிராளித்தம் ஒருத்தர் நமக்கு கொடுக்கணும் வருமானத்தை. அந்த வருமானத்துக்கு அந்த தன்மை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும், அது கண்டிப்பாக வைக்கும். அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடத்திற்கு
மூன்றாம் இடம். 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் சொன்னால் தனுசு ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானம். அப்போ மனைவியின் முயற்சியினால் நம்மளோட பாக்கிய உன்னதி பெறக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடம் மனைவி மாத்திரம் இல்லை, நட்பு புரிஞ்சுக்கப்போ நண்பர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு செய்வாங்க. அவங்களோட முயற்சி நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்ப திருமணம் ஆகும். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி மூலம் பாக்கியம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை கிடைக்குமே, குழந்தை பாக்கியமே கிடைக்கிறது தானே பெரிய விஷயம் தானே. குழந்தை பாக்கியம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு பாக்கியம் தான். குழந்தை பாக்கியம்னு சொல்றோம், மற்ற எதையுமே பாக்கியம்னு சொல்றதில்லை, குழந்தையை தான் பாக்கியம்னு சொல்றோம் நம்ம. அப்போ குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ராசிக்கு 9 என்று சொல்ல போனால் அது உங்கள் பூர்வீக சொத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வில்லங்கங்கள், கோர்ட் கச்சேரி போன்ற இடத்துல உள்ள கேஸ் வகைரா, இதில் எல்லாம் ஒரு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள். ஏன்னா 11ஆம் இடமாக அவர் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அது மேல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. பிரச்சனை தீர்க்கிறதே பெரிய லாபம் தானே நமக்கு. பிரச்சனை இருந்தா தலைவலி, பிரச்சனையே இல்லாம இருக்கு, அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சுனால ஒரு நிம்மதி, மன நிம்மதி ஏற்படுத்தும். அப்ப அதே சமயத்துல அது ஏற்கனவே தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் பித்திருக்காரகனுடைய வீடு வேற. பித்திருக்காரன் சூரியனோட வீடு அது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், முன்னோர்கள் சாபம் தீர்ப்பதற்கு இந்த வருடம் பூராமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான விஷயம். சாபம் தீர்ப்பதுக்குன்னு சொல்கிறத விட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முன்னோர்கள் வழிபாட்டில் அவர்கள் தீவிரமாக இறங்குவது அவர்களுக்கு மிகவும் ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடம்க்கு சூரியனுடைய வீடு, சூரியன் தான் பித்திருக்காரகன். அப்போ பித்திருக்காரகன்றதுல தந்தை வழி உறவுகள் இதெல்லாம் மேன்மைப்படும். இது வரைக்கும் நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் கூட குடும்பத்தை ஒட்டு உறவா இல்லாமல் இருந்தாங்களா, இப்போல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வருவாங்க, பேசுவாங்க, ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் பலப்பெறுகிறது, அவர்கள் முயற்சியினால் உங்கள் பாக்கியம் பலப்பெறுகிறது. பாக்கிய உன்னதியை அடையும் போது லாபஸ்தானமும் கண்டிப்பாக பலப்படும். ஏன்னா காலபுருஷனுக்கு ஆல்ரெடி 9ஆம் இடமான தனுசு தன்னோட 9ஆம் இடத்தையே பார்க்குறாருங்க. கண்டிப்பா. அப்போ 9க்கு 9 அப்படின்னா தந்தை மட்டுமல்ல, தந்தையின் தந்தை பாட்டனாரும் சரி, இல்லை குழந்தையின் குழந்தை. தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், அந்த இடத்துக்கு 5ஆம் இடம் அந்த சிம்மம், அது குழந்தைக்கு குழந்தைன்னா பேரன் வகையில். அப்போ பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் இப்போ இதனால் ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்போ ஒரு 100 ரூபா கையில் இருக்குன்னா கூட அந்த 100 ரூபா ஒரு பெரிய விஷயமா தெரியும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். மனசுக்கு கோடி வந்தால் தான் நிம்மதினு அர்த்தம் கிடையாது. அந்த கோடி எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான். இருக்கணுக்கு இருக்கிறது பிரச்சனைனா இல்லாதவனுக்கு இல்லாத பிரச்சனையாக இருக்கு. ஆமாம், அப்போ அந்த மாதிரி தன்மையில் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவங்க என்ன செய்யணும், தனுசு ராசிக்காரங்களெல்லாம் தன் வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு என்னப்பா ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கீங்கப்பா, இப்படி வாங்கப்பா, கொஞ்சம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போயிட்டு வாப்பா, எனக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸ்காரன் நான் பேசிக்கிறேன், டிக்கெட் நான் போட்டுறேன்ப்பா, போயிட்டு வாங்கப்பா, சந்தோஷம், ₹1 காசு எடுத்துப்பான்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா அவங்க நினைப்பாங்க, நம்ம பையனை போய் கட்டாயப்படுத்தணுமா, பொண்ணா வரணும் 30,000 40,000 செலவாகுமே, அவன் என்ன தான் செய்வான் பாவம், அவன் கேட்டுட்டோமே கடன் வாங்கி தொலைச்சிட போகிறான், அவன் கடனில் விலைக்கு நம்மளே காரணமாக கூட அப்படி என்ன சாமி கும்பிடுதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட மகனே வழியை போயிட்டு வாங்கப்பா, சுற்றுலா போயிட்டு வாங்க, ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்கப்பா, நாளைக்கு வயசு எப்படி இருக்குது, நமக்கு காலம் எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாது, அப்படி சந்தோஷம் போயிட்டாங்க. அவங்களோட பரிபூர்ண ஆசி நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதனால ஒரு மன மகிழ்ச்சி. நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் அடையக்கூடிய திருப்தி இருக்கு, இந்த திருப்திக்கு ஈடு என்ன இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படின்னு பார்த்தாலும் சில நேரங்களில் நம்மளோட அபிலாசைகள்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அப்போ நம்ம ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை நடக்குமா அப்படின்னு யோசிச்சு வச்சது, எதிர்பார்த்தது, அது எல்லாமே கூட கைகூடி வரக்கூடிய மூத்த சகோதரன் இருக்கான். மூத்த சகோதரர்கள் அந்த மூத்த சகோதரன் என்னப்பா அப்பா இந்த மாதிரி டூர் இருக்கலாம் அனுப்பலாம்ப்பா, என்னடா சொல்றேன்மா, அண்ணன் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என் பணத்துக்காகத்தானே யோசித்தேன், என்னடா பணம் தேவைப்படும், இல்லைன்னா என்கிட்ட ஒரு கொஞ்சம் 10-15 ரூபா தான் இருக்கேன், சேடா 20 ரூபா நானும் தரேன், நான் போயிட்டு ஒன்று அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களே முன் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் செய்வாங்க. அப்போ இந்த குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்து நம்மளை இந்த மாதிரி
தலங்களுக்கு அனுப்புகிறாங்க போது அவனோட பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும். இவங்க போய் கோவிலில் கும்பிட்றதுனால என்ன புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் பல மடங்கு புண்ணியமாக மாறி அது செய்கிறவங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் இது தனுசு ராசிக்கும் ஒரு உத்தமமான குரு பயிற்சின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அனைத்திலுமே கொரோனாக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்து அதுவும் மகரத்துல நீசமாகி வக்ரகதியாகி அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தி கடுமையா பாடப்படுத்தி இப்போ அப்படியே உட்காந்து கடுமையா பாடப்படுத்திட்டு இருக்கு. அப்போ அந்த கொஞ்சம் வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும், நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு மேன்மையான தன்மை கூட ஒரு சந்தோஷம். பக்கத்துல பாராட்டம், அவன் பிள்ளைய பார்த்தியாப்பா அப்பா அம்மாலாம் அந்த மாதிரி சுற்றுலாக்கெல்லாம் அனுப்புகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கெத்து தானே, ஒரு கௌரவம் தானே. நமக்கு சில சமயத்தில் கௌரவத்துக்காகவும் செலவு செய்ய வேண்டி வருது. அதில் புண்ணியமும் சேரும்போது ஒரு மகத்துவமான தன்மை ஏற்பட்டு கண்டிப்பாக வரக்கூடிய வருஷம் தனுசு ராசிக்காரங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஐயா அப்படியே வந்து எந்தெந்த ஆலயங்களுக்கு போகலாம், என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? ஏன்னா 9க்கு 9ன்னு பார்க்கும்போது பாகியஸ்தானத்தையும் பார்க்குறாருன்றதுனால என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், வழிபாடுகள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இனிப்பு பிரதானம் வந்து குருனாலே இனிப்பு. அப்போ இனிப்புன்னு யாருக்கு தான் பிடிக்காது? அந்த இனிப்புக்கே குருவை பிடிக்கும். அதில் சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. ஏன்னா சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு காரணக்கத்தா சுக்கிரனும் குருவும் தான். இந்த சுக்கிரன் குருன்னு சேர்ந்தனால சுகர் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக ஒருத்தர் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் தந்தையின் தந்தை ஸ்தானம் இந்த தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். தந்தையின் தந்தை ஸ்தானம் தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ வந்து தந்தை வழி பாட்டனாருக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து உதவிகள் பண்ணணும். உடல்நிலை சரியில்லைன்னா உடல்நிலை அக்கறை செலுத்துறது, அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறது, அவங்களுக்கு தேர்ந்த சிகிச்சையை ஏற்படுத்தி கொடுப்பது, தேவைகளை பூர்த்தி செய்வது, அவங்கள தனியாக விடாமல் வீட்டிலேயே வச்சு அவங்கள பராமரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தனுசு ராசிக்கு ஒரு மகத்துவமான செய்தி. அவங்க சிம்பிள் பரிகாரம் தான், போனால் சாக்லேட் வாங்கிட்டு போக வேண்டியது செய்ய வேண்டியது. இப்போ இதுக்கு வந்து திருச்சும் மன்னிக்கணும், இந்த ஒட்டச்சத்திரத்தை தாண்டி பழனி போகிற பாதையில் வந்து குழந்தை வேலப்பர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த இதில் வந்து குழந்தை பிறப்பதற்காக எல்லாருமே தரிசனம் பண்ண போவாங்க. அந்த குழந்தை வேலப்பருக்கு கோயிலில் வந்து எல்லாரும் சாக்லேட் நிறைய வாங்கிட்டு போய் நிவேத்தியம் பண்ணி அந்த சாக்லேட் உள்ள குழந்தையில பூரா இஷ்யூ பண்ணுவாங்க. இதனால் குருவின் மகத்துவம் பெருகும். தனுசு ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம வந்து இங்கே அப்போ குருவின் தன்மை உள்ள கோவில்களுக்கெல்லாம் நிறைய போகணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி ஆழ்வார் திருநகிரி, நவதிருப்பதியில் நம்மாழ்வாருடைய சன்னதி, அப்புறம் பட்டமங்கலத்தை வந்து தட்சிணாமூர்த்தி ஆலயம். தட்சிணாமூர்த்தி வந்து ஆலயம் வந்து அவர் வந்து குருவாக உட்கார்ந்துருக்கிறார். நவகிரக குரு வேற, தட்சிணாமூர்த்திங்கிறது வேற, அது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கூடாது நம்ம வந்து. அப்போ குருவின் அம்சமாக சிவன் அமர்ந்திருப்பது அந்த பட்டமங்கலம். அவர் வந்து பிரபஞ்ச குரு, இவர் நவகிரக குரு. அதே மாதிரி வந்து மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மஞ்சள் வஸ்திரங்கள் வந்து இந்த பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது, உங்கள் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு சேவை புரிவது, அவர்கள் முடிந்த அளவு உங்களால் அவருக்கு உண்டான கஷ்டங்களை போக்குவதற்குண்டான ஒரு தன்மையை நீங்கள் உருவாக்கி கொடுப்பது, இது எல்லாமே அவசியம். அதே போக வந்து விரலி மஞ்சள் எங்கே போனாலும் பாக்கெட்டில் வச்சுட்டு போகணும். மஞ்சளுக்கு வந்து மிகப்பெரிய காரகத்துவம் இருக்குது. அந்த மஞ்சளுக்கு அதிபதியே நம்ம குரு பகவான் தான். அப்போ அந்த விரலி மஞ்சள் வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த குருவின் தன்மையை அதிகரிக்க செய்யும். இப்போ எதுக்கு பிடிச்சது இருக்கோ அதை நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த பிடிச்ச பொருளை தான் பார்க்கும்போது நம்மளை விட்டுரும். அப்போ குரு நம்மளை பாதிக்காது. ஏன்னா அதுக்கு வேண்டிய சாமான் நாம் வச்சுருக்கோம், ஏன்னா நம்ம தூக்கி ரோட்டில் போட்டுருவோம். அது மாதிரி இப்போ பார்க்கலாம், நிறைய பேர் வண்டியில் போகிறோம், வேகமாக போக சொல்கிறோம், இவ்வளோ வேகமாக போகாதையா, குழந்தை இருக்கியா பக்கத்தில், குழந்தைன்னு கூப்பிட்டு போகிறா, கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா போப்பா அப்படிமோ. அப்போ வந்து என்ன, அங்கே வந்து இவனை விட அந்த குழந்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து. அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து விரலி மஞ்சள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இல்லைன்னா விரலி மஞ்சள் வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை தாயத்தாக்கி கழுத்தில் கட்டிக்கிறது,
இதெல்லாம் கட்டிக்கிட்டாலே வந்து குருவின் தன்மை அதிகரிச்சிடும். புஷ்பராக கல் போட்டுக்கலாம், கையில் வந்து புஷ்பராக கல் வசதி வாய்ப்பு இருந்தால் புஷ்பராக கல் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து. இதெல்லாம் வந்து இது குருவுக்கு ஒரு பிரீதி. சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வது இதெல்லாம் வந்து குருவுக்கு உண்டான ஒரு பிரீதி. அப்போ குரு ஸ்தலங்களில் போய் நவகிரக சனையில் உள்ள குருவுக்கு வியாழக்கிழமைக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நைவேத்தியங்களை சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாத்துக்கும் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணினா மிகுந்த நன்மை பயக்கும். அதுவும் லெமன் சாதம், உண்மையாக சொல்லணும்னா லெமன் சாதம் வந்து நிவேதனம் பண்ணுவது வந்து இந்த குருவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரீதியாக இருக்கும். இதை செஞ்சுட்டு வந்தாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அதீத நற்பலன்களை அடையக்கூடியவர்கள் தான் அடைவார்கள் என்பதும் கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா இப்போ பக்கத்துலேயே வேறு தீபாவளி வரப்போகுது. அதனால் ஸ்வீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்தது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டாலே வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுலேருந்து டக்குன்னு ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்து கைகூடி வர ஆரம்பிச்சு. நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பரிகாரங்களை விட தினமும் ஒரு குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு குருவோட மந்திரங்களை கூட சேர்த்து உச்சரிக்கலாம். கண்டிப்பாக இப்படியெல்லாம் செய்கிறதுனால வந்து சிறந்த பரிகாரங்களாக அமையுங்க. ஐயா ரொம்ப அழகாக எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.